தமிழக அஞ்சல் துறையில் 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10ஆம் வகுப்பு படித்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவுமே எழுதாமல் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 10th மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னால அந்த மார்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து கொடுக்குறாங்க. 35% மார்க் இருந்தால் கூட வந்து இதில் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை பார்த்து தான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிராமின் தத் சேவாக்கம் சொல்லக்கூடிய இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது வந்து மத்திய அரசு வேலை, அதுவும் வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை. கிட்டத்தட்ட 44,000 காலி பணிகள் இந்த தடவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 3000லேருந்து 4000க்குள்ளே வந்து வேக்கன்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான ஸ்டேட் வாய்ஸ் லிங்க் அப்படிங்கிறது எனபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜாப். இதில் வந்து 3 விதமான போஸ்டிங் வந்து வரும். இந்த 3 விதமான போஸ்டிங் என்ன, 10th படித்தவங்க எதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், வேறு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வந்து தேவைப்படுது, இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஷூராக வந்து எப்படி ஜாப் கிடைக்கும், இல்லை வந்து இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. கிட்டத்தட்ட 44,000 காலி பணிகள் கிட்டக்க வந்திருக்கு. தமிழ்நாடு அஞ்சல் துறையிலையும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு இதற்கான எலிஜிபிலிட்டி. நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் வந்து இந்த ஜாப் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டோட்டலாக 44,000 சொன்னோம். 44,000 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுவும் வந்து நீங்கள் குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது வந்து இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய லொக்கேஷனை பொறுத்து ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல வந்து யாருமே அப்ளை பண்ணாமல் இருக்காங்க, இல்லை 2-3 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. பட் இது வந்து யார் எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கணிக்க முடியாது. அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேக் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கேம் அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் இருந்தாலே இதில் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது. எக்ஸாமும் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஸ்கேம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். மேலும் வந்து சேலரி இதற்கு கம்மி அப்படின்னால வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான விருப்பம் வந்து காட்ட மாட்டாங்க. நிறைய பேர் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பமும் காட்ட மாட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு காம்படிஷன் இந்த தடவை வந்து கம்மியாகவே இருக்கும். இது வந்து அர்ஜெண்ட்டாக இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதே வருஷம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. தற்பொழுது திரும்பவும் வந்து ஆகஸ்ட் 15, 2024 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்தமான வேக்கன்சி 44,228. கிராமின் தத் சேவாக்கம் சொல்லக்கூடிய இந்த வேக்கன்சி ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் நம்ம சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் இதற்கான இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்டேட் வைஸ் லிங்க் அப்படிங்கிறது என்னவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணால் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் தான் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா கிராமின் தத் சேவாக்கம் சொல்லக்கூடிய அந்த இது, அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு. இந்த 3 வேலைவாய்ப்பு தான் பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து இருக்குது. இந்த 3 வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தான் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ். இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னடா அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து லோக்கல் லாங்குவேஜ். அதனால் வந்து எந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தமிழ் மீடியத்தில் கண்டிப்பாக தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரியணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், லோக்கலில் இருக்கக்கூடிய
பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்க வேண்டியிருக்கும். அதற்கான சர்டிஃபிகேட் அட்லீஸ்ட் ஒரு 60 நாட்கள் நீங்கள் ட்ரைனிங் போன சர்டிஃபிகேட்டாவது உங்கள் கையில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18 வயதுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா SC ST 5 வருஷம், OBC நான் கிரைம் லேயர் 3 வருஷம், PWD கேண்டிடேட் 10 வருஷம் வரைய பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து PWD கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடியவங்க 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். PWD கேண்டிடேட் 50 வயசு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து சேலரி எவ்வளோ பேக்கேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,000 சேலரி. நீங்கள் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 14,500 வந்து சேலரியை வந்து கொடுக்குறாங்க. இதற்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அல்லது வந்து தக்சேவாக்கம் சொல்லக்கூடிய இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 சேலரி, இது 5 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,000 சேலரின்னு மத்திய அரசில் வந்து இந்த சேலரி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து அதற்கான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதிலே உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதற்கு தேவையான ஆவணங்கள், இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை வந்து மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. மெரிட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th எடுத்துருக்கக்கூடிய மார்க், யார் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க போகுது. இது வந்து கேட்டகரியை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். SC ST OBC ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் எல்லாருமே கேட்டகரி ஒதுக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இப்போ 4 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, இப்போ 10 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சிக்குமே வந்து கேட்டகரி தனித்தனியாக இருக்கும். SCக்கு 2 வேக்கன்சி, OBCக்கு 3 வேக்கன்சி, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்களா, அதில் யார் அந்த கேட்டகரியில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா எல்லா கேட்டகரி சேர்ந்தவங்களும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இதற்கான பேசிக் செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் நெக்ஸ்ட்டு வந்து இது முடிஞ்சோடனே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பேசுவாங்க அந்த நேரத்தில், டாக்குமெண்ட் கொண்டு வந்துருக்கீங்க, சொன்னால் எல்லாமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கும், அவ்வளோதான் நடக்க போகுது. அதுவும் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வந்து இதற்கான செலெக்ஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போகணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சுன்னா நீங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கொண்டு போக வேண்டியிருக்கும். ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். எதுவுமே நீங்கள் சரண்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் கையோடு வந்து எடுத்துகிட்டு வந்துங்க. நீங்கள் எந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் வந்து அந்த நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து சரண்டர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க வெப்சைட்டில் போய் பே பண்ணிக்கோங்க. SC ST கேண்டிடேட், PWD கேண்டிடேட், பெண்கள் யாருமே இதுக்கு வந்து பேமெண்ட் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ் உமன்ஸும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டதில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் லிங்க் எல்லாமே வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வருகின்ற 15/8/2024 வரை லிங்க் எனபிளாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாடுக்கு எப்படி லிங்க் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகுது. இந்த வெப்சைட்டில் தமிழ்நாடு 19வது இடத்துல இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 404 வருது. ஏன்னா இதில் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து டேரெக்டாக நீங்கள் மெயில் போட்டு கான்டாக்ட் பண்ணலாம். கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது. அவ்வளோதான் வீடியோ.